வெல்கம் பேக் டு கனவு இல்லம் மனை சேனல். நான் உங்கள் இன்ஜினியர் கலையரசன். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம திருச்சி கேகே நகர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டருங்க. 1 கிலோமீட்டர் கூட வராது, அதுக்கும் கம்மியாகவே கேகே நகர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு 1 கிலோமீட்டருக்குள்ளேயே கார்ப்பரேஷன் லிமிட்டில் கிட்டத்தட்ட ஒரு 80 லட்ச ரூபா பட்ஜெட்டில் ஒரு 3 BHK நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதோட ரோடு லென்த்து கிட்டத்தட்ட 40 ஃபீட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதோட ரோடு லென்த் ஆக்சுவலாக இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எலிவேஷன் பாருங்கள், ஒரு பார்க்குறதுக்கு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செம்ம லுக்கில் ஒரு கிராண்டான லுக்கில் பார்க்குறதுக்கே ஒரு 8 lakhs. இப்போ கேகே நகர் கார்ப்பரேஷன் லிமிட்டில் 8 lakhsல நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 BHK ரொம்ப கஷ்டம். ஆனால் நம்ம இந்த சேனலை கொண்டு வந்திருக்கிறோம். இதோட லேண்டு பார்த்தீங்க அப்படின்னா 1200 ஸ்கொயர் ஃபீட்டு, பில்டப் பார்த்தீங்கன்னா 1450 ஸ்கொயர் ஃபீட்டு. இது ஒரு டூப்ளெக்ஸ் வில்லா. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா டூப்ளெக்ஸ் உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஸ்டேர் கேஸ் உள்ளே வச்சிருக்கோம். ஜஸ்ட் நம்ம உள்ளே நுழைஞ்சோடனே ஒரு அளவான கார் பார்க்கிங். இந்த கார் பார்க்கிங் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு சம்பு இதிலே கொடுத்துருக்கோம். செப்டி டேங்க்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பக்காவான வாஸ்து முறையில் பக்காவாக பண்ணியிருக்கிறோம். ஒரு நார்மலாக கார் பார்க்கிங் அப்படின்னா ஒரு ஸ்விஃப்ட் கார் தாராளமாக பார்க் பண்ணலாம் சார். நமக்கு கார் பார்க்கிங்கே தேவையில்லை. ஏன்னா நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 40 ஃபீட் ரோட்டில் இவ்வளோ ஸ்பேசியஸான உள்ள நம்ம வெளில ஒரு ஷெட்டு போட்டு கூட நீங்கள் காரை நிப்பாட்டிக்கலாம். தாராளமாக 2 கார் கூட நிப்பாட்டலாம். இங்கே ஒரு கார் நிப்பாட்டலாம், வெளியில் கூட ஒரு கார் நிப்பாட்டலாம். மிகப்பெரிய கார் பார்க்கிங், நல்ல ஸ்பேஷியஸாக ஒரு 1200 ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் ஒரு 3 BHK பண்ண முடியுமா அப்படின்னு பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா 3 ஃபேஸ் EB லைன் கொடுத்துருக்குறோம். வாங்க உள்ள போகலாம். ஒரு 2 ஸ்டெப் ஏறி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பக்காவான ஒரு ரெடிமேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீக் வுட்டில் ஃப்ரேமு எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள ஒரு சிங்கிள் டோரில் கொடுத்துருக்குறோம். ஜஸ்ட் உள்ள வந்து ஒரு பாத்வே மாதிரி வருது. வந்தோன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன். இது வந்து சவுத் ஃபேஸிங்னால உங்களுக்கு பக்காவான அக்னி முறையில் கிச்சன் கொடுத்துருக்குறோம். வாங்க. எப்போதுமே நம்ம எல்லா வீடியோலையும் பார்த்தீங்கன்னா ஹால் தான் பார்ப்போம். இந்த வாட்டி என்ட்ரன்ஸ்லேயே வந்து கிச்சன் இருக்கிறதுனால ப்ளஸ் நம்ம கிச்சனை பார்த்துட்டு போயிடலாம். ஒரு பார்த்தீங்க இது ஒரு சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 8க்கு 8 அப்படிங்கிற ஒரு நார்மலான சைஸில் ஒரு 3 ஃபீட்டில் ஃபுல்லாகவே டேபிள் டாப் பண்ணி SS சிங்க் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாகவே லாஃப்ட் பார்க்கிங் ஃபுல்லாகவே எல்லாம் பார்த்தீங்கன்னா உட் ஒர்க் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உட் ஒர்க் பண்ணியிருக்கிறோம். ஒரு 2 விண்டோஸ், அதாவது இங்கேயும் சரி அங்கேயும் சரி உங்களுக்கு தாராளமான விண்டோஸ் கொடுத்துருக்குறோம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிம்னிக்கான கனெக்ஷன் கொடுத்துருக்குறோம். ஒரு கிச்சனுக்கு தேவையான எல்லா ப்ரொவிஷன்ஸும் தாராளமாக கொடுத்துருக்குறோம். 7 ஃபீட்டு ஃபுல்லாக டைல்ஸ் லேவ் பண்ணியிருக்கிறோம். ஒரு சிம்பிளாக ஒரு சின்ன கிச்சனாக இருந்து ஒரு 2 பேர் இன்னும் ஒர்க் பண்ணுறதாலும் பார்க்குறதுக்கு நீட்டாக எலிகண்ட்டாக இருக்குது. அடுத்து வாங்க உள்ள போகலாம். நம்ம என்ட்ரன்ஸில் எப்போதுமே பார்த்த உடனே லெஃப்ட்டில் சொன்னியா இதுதான் நம்ம இந்த வீட்டோட ஹால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நார்மலான சைஸ் சார். ஆக்சுவலாக ஒரு 1500 ஸ்கொயர் ஃபீட்டில் இவ்வளோ பெரிய ஹால் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். நம்ம பண்ணியிருக்கோம். முக்கியமான விஷயம் பவுண்டரி நிறையா விட்டுருக்கோம். இந்த சைடு 3 ஃபீட்டு அந்த சைடு 3 ஃபீட் அப்படிங்கிற மாதிரி பவுண்டரி நிறையா விட்டுருக்கோம். அதுலேயுமே நம்ம பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ஒரு நீட்டான ஒரு அழகான ஒரு டிவி யூனிட்டு UPVCயில் அழகான உங்களுக்கு பண்ணியிருக்கோம். மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபால் சீலிங் வந்து பார்த்தீங்கன்னா உட்லேயே காங்கிரீட்லேயே பண்ணி ஃபுல்லாக பார்டர் கொடுத்துருக்கோம். பெயிண்டிங் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு கலர் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எப்படி சொல்ல டார்க்கான கலர்லையும் மீதி உள்ள வால்ஸ் எல்லாமே வந்து லைட் கலர்லேயே கொடுத்துருக்குறோம். ஒரு வந்து பார்த்தீங்கன்னா 4க்கு 4 அப்படிங்கிற சைஸில் ஃபுல்லாகவே விண்டோ கொடுத்துருக்குறோம். கார் பார்க்கிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு நார்மலான சைஸு. கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்காக ஒரு 8க்கு 8 அப்படிங்கிற மாதிரி நார்மல் சைஸு. ஹால் கொஞ்சம் ப்ராடான சைஸு. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஹால்லே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி பேக் கிரவுண்ட் போகிறதுக்கான வழியும் கொடுத்துருக்குறோம். ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா SSல வந்து சேஃப்டி கேட் கொடுத்து ஒரு 1.5 ஃபீட் வந்து பின்னாடி வழி கொடுத்துருக்கோம். பின்னாடி மட்டும்தான் 1.5 ஃபீட்டு. ரைட் சைட்லேயும் லெஃப்ட் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா 3 ஃபீட்டை வந்து பவுண்டரி கொடுத்துருக்குறோம். ஃப்ரண்ட்டில் வந்து தாராளமாக நிறையாவே கொடுத்துருக்குறோம். உங்களுக்கு தெரியும் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா. இப்போ இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூமாகவே தெரியும். நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம் இருக்குது. அது போகிறதுக்கு முன்னாடி இங்கே ஈஸ்ட் ஃபாத்து ஒரு பூஜா யூனிட் கொடுத்துருக்குறோம். இந்த பூஜா யூனிட்டில் தாராளமாக ஃபுல்லாகவே இந்த கேபினெட் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரானைட்டில் பக்காவாக கொடுத்துருக்குறோம். கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு மாஸ்டர் பெட்ரூமாகவே தெரியும். வித் அட்டாச்சு பண்ணியிருப்போம். அதோட தான் இது சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 10க்கு 12 அப்படிங்கிற சைஸில் ஒரு தாராளமான ஒரு 2 மிகப்பெரிய விண்டோஸ் கொடுத்து மேலே ஃபுல்லாக லாஃப்ட்டுக்கு ஃபுல்லாக உட் ஒர்க் பண்ணி ஆக்சுவலாக ஸ்டோரேஜ் ஸ்பேஸ்லேயே உட் ஒர்க் பண்ணி ஒரு அட்டாச் கொடுத்துருக்குறோம். அட்டாச் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 6க்கு 4ங்கிற சைஸில் ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் பண்ணியிருக்கிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 10 ஃபீட்டுக்கு ஃபுல்லாகவே ரூஃப் வரையும் நம்ம டாய்லெட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறோம். 7 ஃபீட்டு ஃபுல்லாகவே டைல்ஸ் லே பண்ணியிருக்கிறோம். டைல்ஸ் கலர் அண்ட் வெஸ்டர்ன் டாய்லெட் எல்லாமே பார்க்குறதுக்கு ஒரு யூனிக்காக இருக்கும். பெயிண்டிங் கலர் இப்போ ஃபுல்லாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து பிங்க் கலரில் போயிருப்போம். ஒரு பிங்க்லேயே நம்ம வந்து மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. ஒரு அந்தளவுக்கு ஒரு பிங்க் டச் இருக்கும் எல்லாரும் வீட்டில். இந்த வீட்டில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் பார்த்தோம், கிச்சன் பார்த்துட்டோம், ஹால் பார்த்துட்டோம், பூஜா யூனிட் பார்த்துட்டோம்.
அது இல்லாமல் இங்கே இந்த சைட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு காமன் டாய்லெட் கீழே கொடுத்துருக்காங்க. காமன் டாய்லெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் டாய்லெட்டு. இந்தியன் டாய்லெட் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6x4 சைஸில் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா 7 feet டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. இதோட கம்ப்ளீட் டைல் டீம் வந்து உங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும். அதுக்கு பார்க்க முன்னாடி சொன்ன ஒரு வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க, சின்ன ஒரு வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. இது இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் ஏரியா கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே கொடுக்கணுமோ எல்லாமே மேக்ஸிமம் கிரவுண்ட் ஃப்ளோரே கொடுத்துட்டாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். ஹால்லே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 feet ஃபுல்லாகவே டைல்ஸ் லே பண்ணி ஹேண்ட் ரைல்ஸ் ஃபுல்லாகவே எஸ்எஸ்ல கொடுத்துருக்காங்க. வாங்க உள்ள ஏரி வந்து நம்ம லெஃப்ட்டில் வளர்ந்தோடனே இந்த வீட்டோட செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம் இருக்குது. கீழே என்ன சைஸோ சேம் அதே மேலே அதே கொண்டு வந்து கொடுத்துருக்குறோம். 10x12 அப்படிங்கிற சைஸில் ஒரு தாராளமான ஒரு செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம். இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா லாஃப்ட் ஃபுல்லாகவே உங்களுக்கு குட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் ஃபுல்லாகவே கொடுத்துருக்குறாங்க. இது ஃபுல்லாகவே கிரானைட்லாம் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அடுத்து இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம்னாவே உங்களுக்கு தெரியும் அட்டாச் தான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. இதுவுமே 6x4 சைஸில் அட்டாச் டாய்லெட் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ அண்ட் ஒயிட் தீமில் ஃபுல்லாகவே ஒரு டைல் காம்பினேஷனில் பக்காவாக பண்ணியிருக்கிறோம் உங்களுக்கு. டோர்லாம் பாருங்கள், டோர்லாம் பார்க்குறதுக்கே உங்களுக்கு யூனிக் டிசைனாக கிடைக்கும். ஆக்சுவலாக அது ஒரு 3 பெட்ரூம் சொல்லிட்டேன். 2 மாஸ்டர் பெட்ரூம் பார்த்துட்டோம். இதுதான் 3வது பெட்ரூம். இது 3வது பெட்ரூம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டடி ரூம், ஆனால் ஒரு சைல்டுக்கு அதாவது குழந்தைங்க ரூம் அந்த மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இங்கேயுமே ஃபுல்லாக லாஃப்ட் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு குட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இங்கேயுமே உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ரூமில் மிக முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா பால்கனி தான். இந்த ரூம்லாம் ஜஸ்ட் வெளில போனோம் அப்படின்னா ஒரு சின்ன ஒரு 2x10 சைஸில் ஃபுல்லாகவே ஒரு சின்ன ஒரு பால்கனி கொடுத்துருக்குறாங்க. இந்த வீட்டை பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஃப்ரண்ட்டில் நம்ம வந்து கேகே நகர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டரில், பஸ் ஸ்டாப்லேருந்து ஜஸ்ட் ஒரு வாக்கிங் டிஸ்டன்ஸ் ஒரு 100 மீட்டர் வரும், அவ்வளோதான். அந்த 100 மீட்டருக்குள்ளே ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா வேலம்மாள் போதி கேம்பஸ் இருக்குது. நடந்து போகிற தூரத்தில் போதம்மாள் அதாவது திருச்சியிலே ஃபேமஸான ஸ்கூலுங்க எல்லாத்துக்குமே தெரியும். வேலம்மாள் போதி கேம்பஸ் பக்கத்தில் எல்லாமே இருக்குது. ஸோ மக்களே, இந்த ஃபைனலாக நம்ம இந்த வீட்டோட எண்டுக்கு வந்துட்டோம். எப்போதும் போல தான் வீட்டோட லேண்டு வந்து சொல்ல போகிறேன், ஸ்கொயர் ஃபீட் சொல்ல போகிறேன், திரும்ப லொக்கேஷன் சொல்ல போகிறேன். வாங்க கிரவுண்ட் ஃப்ளோரில் போயிடலாம். திருச்சி கார்பரேஷன் லிமிட்டில் கேகே நகர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 1 கிலோமீட்டரில், பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 4.5 கிலோமீட்டர்ஸில் காவேரி வாட்டர் கனெக்ஷன், அந்த அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் எல்லா ஃபெசிலிட்டியோட பஸ் ஸ்டாப்லேருந்து ஜஸ்ட் 100 மீட்டரில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. ஃபேஸிங் பார்த்தீங்க அப்படின்னா சவுத் ஃபேஸிங். லேண்டு பார்த்தீங்கன்னா 1200 ஸ்கொயர் ஃபீட்டு. பில்டப் பார்த்தீங்கன்னா 1450 டூப்ளெக்ஸு. இதோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 80 லட்சம் மட்டுமே. ஸோ மக்களை 80 லட்சத்துக்குள்ளே கார்பரேஷன் லிமிட்டில் கேகே நகர் பக்கத்தில் வீடு பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உடனே சேனலில் பாருங்கள், சைட் விசிட் பண்ணுங்கள், புக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய். மீண்டும் அடுத்த சந்திப்போம்.